اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. لا إله إلا الله محمد رسول الله. திருக்கலிமாவை நாவால் ஓதி உள்ளத்தால் உண்மை விசுவாசம் என்னும் ஈமான் கொள்ளக்கூடிய மகா உயர்வான பாக்கியத்தை நமக்கெல்லாம் நசீபாக்கி வைத்த ஹய்யுல் கய்யூமான அல்லாஹு ஜல்ல ஜலாலா, அவனுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் என்றென்றும் உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்ஹமுர் ரஹீமான ஹய்யுல் கய்யூமான அல்லாஹு ஜல்ல ஜலாலா அவனுடைய அடியார்களாகிய நமக்கு அவனது அருள்மறையாம் திருமறை அல் குர்ஆனுல் கரீமில் அல்லாஹ் மகா விசேஷம் பொருந்திய திருவாக்கு ஒன்று அல்லாஹ் நமக்கு சொல்கின்றான். அந்த திருவாக்குடைய விசேஷத்தை ஈமானுடைய வெளிச்சத்தில் தான் அந்த திருவாக்கு எவ்வளவு மகா உன்னதமானது, எவ்வளவு மகா விசேஷமானது, எவ்வளவு சந்தோஷமான திருவார்த்தை அது என்பது மூமினியன்களுக்குத்தான் அல்லாஹுடைய தௌஃபீக்கில் அது மாலூமாகும், அது அறிய முடியும். காரணம், அது அவ்வளவு மகா விசேஷமான திருவாக்கு, சாதாரண வாக்கல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல மாஷாஅல்லா என்ன அல்லாஹ்வுடைய கலாமுல் கரீமுல அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் பயான் செய்து கொடுக்கின்றான். அல்லாஹ் மாஷாஅல்லா குர்ஆன்ல அல்லாஹ் தபாரக வ தஆலா எப்படி நமக்கு தொழுகையை அல்லாஹ் கடமையாக்குறானோ, நோன்பை அல்லாஹ் கடமையாக்குறானோ, ஜகாத்தை அல்லாஹ் கடமையாக்குறானோ, ஹஜ்ஜை அல்லாஹ் கடமையாக்குறானோ, ஹலால் ஹராம் ஏவர் விளக்குகள் பற்றி எல்லாம் அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகின்றானோ, அதை போல அதற்கெல்லாம் மேல விசேஷமான ஈமானுடைய அசலியத்தான இந்த தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜி எல்லா அமால்களும் ஈமான் இருந்தாதான் அல்லா இடத்துல இதுக்கெல்லாம் என்ன கபூலியத். ஒரு மனுஷன் கல்புல ஈமான் இல்லை, அவன் ஈமான பத்தியே ஷூர் செய்யல, ஈமான பத்தியே திங்க் பண்ணல, சிந்திக்கல. தொழுகிறான், நோன்பு பிடிக்கிறான், உம்ராக்கு போறான், அது செய்யறான், இது செய்யறான், எல்லா அமலும் செய்யறான், திக்ர் செய்யறான், குர்ஆன் ஓதுறான். ஈமான பத்தி அவன் என்ன செய்யல, அவன் யோசிக்கவே இல்லா காட்டி அவன் இந்த ஆமால்களுக்கெல்லாம் அல்லா இடத்துல எந்த விதமான அங்கீகாரமும் இல்லை என்பதாக எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜோதிமயமான தெய்வீக திருவாய் மலர்ந்து அருள் செய்ய நம் ஆறுயில் தாயான உம்முல் மூமினீன் ஹஸரத்னா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வ அஃபாத அலைனல் பரக்காத் மின்ஹா ஃபித் தாரின் ஆமீன் நாயகி அவர்கள் ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. உம்மா ஆயிஷா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாயால திருவாக்கு நமக்கு சொல்றாங்க. அல்லாஹ் கியாமத் நாளையில அர்ஹமுர் ரஹீமான அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவனுடைய அடியார்கள் செய்த நன்மையான காரியங்களுக்கெல்லாம் அல்லாஹ் நற்கூலி ஜஸா கொடுக்கும் போது அல்லாஹ் அந்த நன்மையான ஒரு காரியத்தை, ஒரு நல்ல அமலை எந்த ஈமானோடு அந்த அடியான் செய்தான்னு அல்லாஹ் பார்க்குவான். அந்த ஈமானுடைய அந்த தக்வியத், ஈமானுடைய அந்த ஆற்றல், ஈமானுடைய அந்த தன்மையை பொறுத்து தான்
அந்த அமலுடைய விசேஷம் அல்லாஹ்விடத்துல கூடுவதும் குறைகிறது என்ன ஈமான பொறுத்து தான் என்பதாக கண்மணி நாயகம் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளிமயமான திருவாயால் திருவாய் மலர்ந்து அருள் செய்ய நம் ஆர்வியர் தாய் அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஹதீஸ் அறிவிச்சு கொடுக்குறாங்க. மாஷா அல்லாஹ். அவ்வாறு என்றால் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் தரக்கூடிய மகா விசேஷமான வார்த்தையை நாம இப்போ சொன்னமே, அலீமு ஷான் அஹ்ல் பைத் தஹார் நபவி காஜி காஜிதான் ஃபக்ர் தோஜஹான் காஜா மொயினுத்தீன் அல் ஹுசைன் அல் ஹசன் சிஸ்தி மதது ஹிமாயத் இனாயத்து கொண்டு இந்த நசியத்து சரி மஜ்லிஸ்ல காஜா நாயத்துடைய கபுதா தஹருல் அலில் அறிவான என்னுடைய அபவைனி ஷரீஃபைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா வனஃபானா மின் பரகாத்திஹிமா ஃபி தர்னா மின் பரக்கத் ஷரீஃபில் அல்ஹம்துலில்லாஹ். நாம இப்ப பார்க்குற சப்ஜெக்ட் இருக்குது, அந்த சப்ஜெக்ட் மசால என்ன ஈமானியத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல, ஈமானே அந்த விஷயம்தான். அப்படி ஒரு உயர்வான வாக்கு அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல நமக்கு சொல்லி தர்றான். அந்த வாக்கு தான் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வஅலம் அன்ன ஃபீக்கும் ரசூலுல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வான். ஆமீன் ஆமீன். வஅலம் அறிந்து கொள், அறிந்து கொள். எத்தனையோ பேர் என்ன முஸ்லிம் சமூகம் காலத்தை நேரத்தை வீணாக்கிட்டு அல்லாஹ்வுடைய இந்த உயர்வான விசேஷம் பொருந்திய இந்த பாக்கியத்தை மிஸ் பண்ணிக்கிட்டு எத்தனையோ பேர் ஏதேதோ அந்த மஜ்லிஸ் இந்த மஜ்லிஸ் மண்ணாங்கட்டி ஒண்ணுக்கு தாலுக்கு இல்லாதது, ஈமானுக்கு தொடர்பு இல்லாத என்ன அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு சொல்லி அது அவுலியாக்கள் பேர்ல எல்லாம் நிஸ்பத் பண்ணிக்கிட்டு எத்தனை பேர் என்னென்னமோ கூத்தெல்லாம் அடிக்கிறான். அல்லாஹ் மாஷா அல்லாஹ் நமக்கு கட்டளை இடுறான் கலாமுல்லாவான குர்ஆனுல் கரீம்ல, வாலம் அறிந்து கொள், வாலம் அறிந்து கொள். மாஷா அல்லாஹ் அன்ன ஃபீக்கும் ரசூலுல்லாஹ். இது எவ்வளவு பெரிய பார்க்க தெரியுமா, இந்த ஃபீக்கும்ங்கிறது. அல்லாஹ் அதாவது நல்லா கவனிக்கணும், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த ஹதரத்துல் குதுசியாக்கு நம்மால நெருங்க முடியாது. குர்ஆன் எவ்வளவு அற்புதமான விஷயத்தை நமக்கு சொல்லி தருதுங்க. இந்த விஷயத்தை நான் அறியாம என்ன ஒரு மனுஷன் வாழ்றான், அவன் என்ன வாழ்க்கை வாழ்றான், செத்து போன சவத்துக்கு அவனுக்கு சமம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற ஹதரத்துல் கரீமுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களே கவலைப்பட்டாங்க. கண்மணி நாயகத்துடைய சஹாபத்து கிராமான அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல என்ன ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹுன்னு அல்லாஹ் நல்வாக்கு சொன்ன அந்த நல்வாக்குக்கு சொந்தக்காரங்களான சஹாபத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்மணி நாயகத்துடைய சஹாபாக்களே ஹுஸ்ன் அடைஞ்சாங்க, கவலைப்பட்டாங்க. நாயகமே, அல்லாஹ்வுடைய உஜூத ரஹ்மத்தான தங்களோடு இந்த உலகத்துல நாங்க தங்களுடைய ஹதரத்துல் கரீம்ல என்ன அல்லாஹ்வுடைய தௌஃபீக்ல நினைக்கும் போதெல்லாம் தங்களை காண்றோம். தங்களுடைய வதுஹா வஜ்ஹுல் அலில் அலீம் நாங்க ஜியாரத் செய்றோம். தங்களுடைய வஜ்ஹுல் கரீமுடைய அந்த ஹுஸ்னு ஜமால்ல மாஷா அல்லாஹ் நாங்க என்ன பாக்கியம் அடைகிறோம், ஜியாரத் செஞ்சு. தங்களுடைய தெய்வீக திவ்யத்திற்கு கரத்தை முத்துறோம், தங்களுடைய தெய்வீக திவ்யத்திற்கு ஒரு பாத புஷ்பங்கள் நாங்க முத்துறோம். நாயகமே, இந்த உலகத்தில் அல்லாஹ் எங்களுக்கு என்ன யாருக்கும் தராத மிகப்பெரிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறான். ஆனா கியாமத்து நாளையில யா ரசூலுல்லாஹ், கியாம நாளையில மஷருடைய தினத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தங்களை மகாமுல் மஹமூதுல வச்சிருப்பான். தாங்கள் மாஷா அல்லாஹ் அல்லாஹ் அவனுடைய
பேராற்றலுக்கு அல்லாஹ்வுடைய மகா கௌரவத்துக்கு தக்கவாறு அல்லாஹ்வுடைய ஹபீப் அக்ரமான தங்களை அல்லாஹ் இக்ராம் செஞ்சு தஅலீம் செய்து அல்லாஹ் வச்சிருப்பான். அப்ப தங்களுடைய திவ்ய திருப்பொற்பாத புஷ்பங்களை வந்து முத்தமிடத்துக்கு தான் கிட்ட நாங்க நெருங்க முடியுமா நாயகமே? யா ரசூலுல்லாஹ், தாங்கள் கிட்ட நாங்க நெருங்க முடியுமா நாயகமே? தாங்கள் எவ்வளவு பெரிய ஆலி ஷான் மர்தபால இருப்பீங்க, மகாமல் மஹமூதுல. தங்கள் பக்கத்துல உலுல் அஸ்மாலே வர முடியாது. நபிமார்கள் அல்ல, அவர்கள உயர்ந்த ரசூல்மார்கள் அல்ல, ரசூல்மார்களே உயர்ந்த உலுல் அஸ்மாலே தாங்கள் பக்கத்துல வர முடியாது. அப்படி உயர்வான ஆலி ஷான் மர்தபத்துல் ஆலான சய்யிதி மௌலாயி யா ரசூலுல்லாஹ், தாங்கள் இருக்கும்போது மாஷா அல்லாஹ் நாங்க எப்படி நாயகமே தங்களுடைய குர்பத்துல் கரீமில் வர முடியும்னு சொல்லி சஹாபாக்களே கவலைப்பட்டாங்க மாஷா அல்லாஹ். அப்ப அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் மாஷா அல்லாஹ் நம் போன்ற சாதாரண ஆஜிஸீன்களான ஆசீன்களான ஜாஹிலீன்களான நாகிஸீன்களான ஃபுகராக்களான துஅஃபாக்களான மசாக்கீன்களான நம் போன்ற பாவிகளுக்கு ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்து ஷரீஃபை கொண்டு மாஷா அல்லாஹ் ஹய்யுல் கய்யூம் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நமக்கும் அல்லாஹ் தௌஃபீக் கொடுக்கறான். வஅலமு, அறிந்துகொள், அன்ன ஃபீக்கும் ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் அல்லாஹ் என்ன செய்யறான், நம்ம கூட அல்லாஹ் வைக்கிறான் மாஷா அல்லாஹ். ஃபீக்கும், உங்களிலேயே ரசூல் இருக்கிறாங்க. ஏன்னா மாஷா அல்லாஹ் நீ கவலைப்படுவ, நீ சங்கடப்படுவ, நீ கஷ்டப்படுவ, நீ என்ன வேதனை கொள்ளுவ, ரசூலுடைய நிஸ்பத் ஷரீஃப் இல்லா கட்டி என்ன நீ கஷ்டப்பட்டா என் ஹபீபு தாங்க மாட்டாங்க. என் ஹபீப் ரவுஃபுர் ரஹீம், ஈமான்தாரிகள் பேர்ல மூமின்கள் பேர்ல என்ன ரவுஃபுர் ரஹீம் முஹம்மது ரசூலுல்லாஹ். அதனால அல்ஹம்துலில்லாஹ் என்ன என் ஹபீப் அக்ரம் தாங்க மாட்டாங்க மூமின்கள் கஷ்டப்பட்டா. அதனால மாஷா அல்லாஹ் என் ஹபீபை சந்தோஷப்படுத்துறதுக்காக, என் ஹபீபை சந்தோஷப்படுத்துறதுக்காக, என் ஹபீபுடைய சந்தோஷத்துல என் ஹபீபுடைய உஷாக்கான குலாமான குலாமின்களே நீங்கள் மாஷா அல்லாஹ் குஷி ஆகுறதுக்காக, நீங்கள் மாஷா அல்லாஹ் என்ன பேரானந்த பரவசம் அடைகிறதுக்காக மாஷா அல்லாஹ் என் ஹபீபுடைய நிஸ்பத் ஷரீஃபை மூமின்களே உங்களோட நான் வச்சிருக்கிறேன் மாஷா அல்லாஹ். வஅலம், அறிந்து கொள், அன்ன ஃபீக்கும் ரசூலுல்லாஹ். சுப்ஹானல்லாஹ், அன்ன ஃபீக்கும் ரசூலுல்லாஹ், அன்ன ஃபீக்கும் ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரசூலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூமின்களே உங்களிலேயே இருக்கிறாங்க மாஷா அல்லாஹ். ஃபீக்கும், ஃபீக்கும், உங்களிலே இருக்கிறாங்க மாஷா அல்லாஹ், உங்களிலே இருக்கிறாங்க மாஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். நம்மோடு நம்முடைய நஃப்ஸை விட மேலாக, நம்முடைய நஃப்ஸை விட மேலாக நம்மோடு மாஷா அல்லாஹ் என்ன நம்மோடு நம்முடைய நஃப்ஸை விட மேலான நெருக்கத்தில் இருந்து நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கூடிய வள்ளலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரஃப வ கர்ரம் வ மஜ்ஜத வ அஸம் நாயக கோமானுடைய அலீமு ஷான் அஸமத்துல் அக்பரை நாம் அறிந்து கொள்ளாமல் வாழக்கூடிய வாழ்க்கை என்ன வாழ்க்கைப்பா, என்ன வாழ்க்கை. அட காலையில முடிச்சா கம்பெனிக்கு போறான், அங்க போறான், இங்க போறான், மண்ணாங்கட்டியே போறான், சாயங்காலம் வந்து படுக்கிறான். புரிஞ்சா? அடை தூக்கத்திலே செத்துச்சுன்னா என்ன செய்வேன், நாளை கபூர்ல உனக்கு போனா என்ன, அங்க விசாரணை உண்டு. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகா விசேஷத்தை என்ன படிச்சுக்கிட்டு வந்தேன்னு அல்லாஹ் கேட்குவான். நீ மாலை படிச்சியா, பேயாடுனியா, பிசாசு ஓட்டினியா, இதை பத்தி நாளைக்கு உனக்கு அங்க விசாரணை இல்ல. நாளைக்கு கபூர்ல உனக்கு கேள்வி என்ன, கபூர்ல எத்தனை தர்காக்கு போறன்னு ஒன்னும் கேள்வி இல்ல. கபூர்ல கேள்வி என்ன, அல்லாஹ்வுடைய வஜூத ரஹ்மத்தான ரூஹுல் வஜூத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரமதுல் வல்லம் நாயக கோமானுடைய அஸமத்துல் அக்பர் என்ன படிச்சிட்டு வந்த மாஷா அல்லாஹ். மா இல்முக ஹாதர் ரஜுல் சுப்ஹானல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீதார் முகத்தஸ் காட்டப்படும். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ்.
இங்க யாரு ரஹ்மத்துல்லாஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதீமு ஷான் ஆதமத்துல் அக்பர ரசூலுல்லாஹ்வுடைய சிபத்துல் கரீமான காஜா மொயினுத்தீனுடைய ஃபைது பரக்கத்துல மாஷா அல்லாஹ் யாரு ரசூலுல்லாஹ்வுடைய ஆதமத்துல் அக்பர படிச்சுக்கிட்டு நாயகத்துடைய உஸாகான குலாமான குலாமின்களாக காஜாவுடைய மனது ஹிமாயத்துல நாம கபருக்கு போகும்போது மாஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய வஜ்ஹுல் கரீம பார்த்த உடனே நமக்கு என்ன நஜாஹ உண்டாயிடும். ஆமீன். நமக்கு ஈதுல் அக்பர் ஈதுல் ஃபரஹ் அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் விட நமக்கு என்ன ஆலா சந்தோஷம். அதை விட ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல ஆலா மர்தபால இருக்கிறத விட என்ன நமக்கு அதை விட பேரானந்தம் உண்டாயிடும். நாம ரசூலுல்லாஹ்வுடைய வஜ்ஹுல் கரீமல முனஸ்ஸஹுன் அன்ஷரி கின் ஃபீ மஹாசினி فجوهر الحسن فيه غير منقسم مولاي صل وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم. தெய்வீக திவ்ய திருப்பேரழகுல மாஷா அல்லாஹ் தெய்வீக திவ்ய திரு பேரழகுல தன்னிகரற்ற தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த தெய்வீக ஜோதிமயமான திவ்ய திரு வதனத்தை கண்ட உடனே மாஷா அல்லாஹ் ஆனந்த பரவசம். யா ரசூலுல்லாஹ் நான் வாழும் காலமெல்லாம் என்ன என்னைக்கு காணவேன்னு தேடிக்கிட்டு கிடந்த எஜமானே, எத்தனை இரவுகள் தங்களுடைய திருக்காட்சி இல்லாமல் நான் மாஷா துடியா துடிச்ச நாயகமே யா ரசூலுல்லாஹ்னு சொல்லி கண்மணி நாயகத்துடைய பேரின்ப காதல்ல ஓடி போய் ரசூலுல்லாஹ்வுடைய கதமைனி ஷரீஃபைன கட்டி பிடிச்சு முத்தி மோத்து மாஷா அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரிலா ஷரீஃபை நாமோ அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை இந்த உலகத்திலேயே நீ என்ன அதுக்கு தயாராக உலகத்திலே தயாராக வாழலாம். அறிந்து கொள், காலத்தை வீணாக்காத, மிஸ்யூஸ் பண்ணாத, டைம் செய்யலாம். வாழம் அறிந்து கொள், படி வாழம் அறிந்து கொள். இன்னைக்கு 24 ஹவர்ஸ்ல 12 ஹவர்ஸ்ல எத்தனை மணி நேரம் 24 ஹவர்ஸ்ல எவ்வளவு நேரம் தூங்குன, எவ்வளவு நேரம் ஸ்லீப்பிங் ஹவர்ஸ், எவ்வளவு நேரம் ஒர்க்கிங் ஹவர்ஸ். மாஷா அல்லாஹ் ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல ரசூலுல்லாஹ்வுடைய மகா விசேஷத்தை படிக்கிறதுக்காக எவ்வளவு நேரத்தை நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம என்ன செய்யணும், அதில் தலபு செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அதுதான் நம்முடைய ஆகிபத்துடைய ஹசனத் மாஷா அல்லாஹ், ஆகிபத்துடைய ஹசனாத் மாஷா அல்லாஹ். அது மட்டுமல்ல நம்முடைய ஈமானுடைய தரஜாத் மாஷா அல்லாஹ். அந்த மகா விசேஷமான பாக்கியங்களை ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா நமக்கு தரக்கூடிய காலம் கடிந்து வருது மாஷா அல்லாஹ். ஷஹ்ருன் நூர் வருது மாஷா அல்லாஹ், ரபியுல் நூர் வருது மாஷா அல்லாஹ், ரபியுல் அவ்வல் வருது மாஷா அல்லாஹ். இந்த ரபியுல் அவ்வல்ல மாஷா அல்லாஹ் எல்லா சாத்தையும் ஒரு ஷனத்தை கூட நாம என்ன மிஸ்யூஸ் பண்ணாம எல்லா சாத்தையும் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரின்ப காதல்லையே நாம் மாஷா அல்லாஹ் ஆமீன் ஆல் பைத் தார நபி காஜி காஜலான் ஃபக்ர் தோஜலான் காஜா மொயினுத்தீன் ஹுசைன் ஹசன் திஷ்தியுடைய நூரானி தவஜ்ஜுல காஜா மொயினுத்தீனுடைய கபூல் தஹருல் அலில் அலீமான நம்முடைய அபவைனி கரீமே ரலியல்லாஹு தஆலா பரக்கத் சிறுல் மாஷா அல்லாஹ் நாம் தலபு செய்து நாம் பாக்கியம் அடைவதற்கு ஹய்யுல் கய்யூமான் அல்லாஹ் ஜல்ல ஜலாலா எல்லா விதமான நுஸ்ரத்தையும் அல்லாஹ்வுடைய ஹிமாயத்தையும் தௌஃபீகையும் நமக்கும் நம்முடைய அஹலுக்கும் அல்லாஹ் ஆஃபாகிலும் அன்ஃபுஸிலும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஹஸ்புனல்லாஹு சயூதீனல்லாஹ் من فضله ورسوله. اللهم صل وسلم على سيدنا محمد وآله بعدد حسنه وجماله. اللهم صل وسلم على سيدنا محمد وآله بعدد حسنه وجماله. اللهم صل وسلم على سيدنا محمد وآله بعدد حسنه وجماله.